7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நெத்தியடி நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். திரு இல கணேசன் நம்மோடு இணைகிறார். தொடர்ந்து பேசலாம். இப்போ தமிழகத்தில் பாஜக ஆட்சி பிடிப்பதற்கான ஆட்சிக்கு வந்தால் மத மாற்ற தடை சட்டம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை நிச்சயமாக நாங்கள் அமல்படுத்துவோம் என்ற ஒரு வாதத்தை வைக்கிறீர்கள். தமிழகத்தில் ஆட்சிக்கு வருவதற்கான முயற்சியில் ஒருபுறம் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து பலவீனப்பட்டுக் கொண்டிருப்பதாக ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி நீடிக்கிறதா தமிழகத்தில்? நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக அமைக்கப்பட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி. தமிழ்நாட்டில் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை தேசம் முழுவதும் பரவி இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஆதரவாக இருக்கிற வாக்குகள் சிதறி போகாமல் இருப்பதற்காக நாம் பல்வேறு கட்சிகளோடு சந்தித்து பேசினோம். அவர்களும் எங்களோடு மனம வந்து எங்களோடு இணைந்தார்கள். அது நாடாளுமன்ற தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி. ஆனாலும் கூட அந்த கூட்டணி தொடர வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. இன்றைக்கும் அதே நிலைப்பாடுதான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் நம்முடைய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முடிவு செய்து விலகி இருக்கின்றார்கள். அது அவர்கள் எடுத்த முடிவது. ஆனால் மற்றபடி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இப்போது செயல்பட்டு வருகிறது. இது நீடிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். இன்னும் சில கட்சிகள் கூட எங்களோடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இணையம் என்றும் கூட நாங்கள் நம்புகின்றோம். பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம், தமிழக சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை பாமக தலைமை ஏற்றுக்கொண்டால் பாஜக கூட்டணியில் தொடருவோம் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். தேசிய அளவிலான ஒரு நடைபெறக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமை ஏற்றது என்பது ஏற்புடைய ஒன்றுதான். ஆனால் சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரை பாஜகவை விட பாமகவிற்கு அதிக வாக்குகள் இருக்கின்றது என்ற சூழலில் நாங்கள் தான் தலைமை ஏற்க வேண்டும் என்ற அவருடைய வாதத்தை பாஜக ஏற்றுக்கொள்ளுமா? இல்லை, எந்த ஒரு கட்சியுமே தங்கள் கட்சியுடைய நிலைப்பாட்டை பற்றி மக்கள் மத்தியிலே பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி தரப்பிலிருந்து கூட நாங்கள் பாஜக தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்று கூட நாங்களும் சொல்லலாம். ஆனால் உண்மையிலேயே தேர்தலை எப்படி சந்திப்பது, அதற்காக நாங்கள் வகுக்கப் போகிற தந்திரங்கள் நல்ல வார்த்தை என்ன, செயல் திட்டங்கள் என்ன என்றெல்லாம் கூட இந்த கூட்டணி குறித்து இவைகளெல்லாம் பேசுவதற்கான காலம் கனிந்து வரவில்லை. தேர்தலை சந்திப்பதற்கு மிக அடிப்படையான தேவையாக நாங்கள் கருவது அடிப்படையான கட்டமைப்பு. அதில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகமாக்க வேண்டாம். தமிழகத்தில் மாத்திரமே நாங்கள் 1 கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று இலக்கு வைத்து, நான் நேற்று முன்தினம் திருச்சியில் இருந்த பொழுது ஒரே நாளில் 1 லட்சம் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று இலக்கு வைத்து நான் முயற்சித்த நானும் சிறிது நேரம் அவரோடு கலந்து கொண்டு நல்ல வரவேற்பு. நேற்றைக்கு கூட சென்னையில் ஒரு பகுதியில் இதே போல வீடுபடாக வடபழனி பகுதியில் டி நகர் பகுதியில் சென்ற போது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு வீடுபடாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சுலபமான முறையில் உறுப்பினர் சேர்ப்பதற்காக இருக்கிற இந்த மிஸ்டு கால் முறை எளிதாகவும் இருக்கிறது. அதில் தான் நாங்கள் கவனம் செலுத்தி வருகின்றோம். அதற்கு மேற்பட்டு இன்னும் கூட்டணி, யாரோட கூட்டணி, யார் தலைமையில் ஆட்சி, இது பற்றியெல்லாம் சிந்திப்பதற்கான காலம் இன்னும் கடிந்து வரவில்லை. அதுவரையில் மற்ற கட்சிகளும் நாங்களோ கூட யார் வேண்டுமானாலும் பேசலாம், அதற்கு உரிமை இருக்கிறது. அதையெல்லாம் வைத்துக்கொண்டு பெரிதாக நாம் இப்போது விமர்சனம் செய்யக்கூடாது என்றே நான் கருதுகிறேன். தமிழக பாஜக பொறுப்பாளர் முரளிதர ராவ் சொல்கின்றார், பாஜக கூட்டணி தொடர்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்கிறது, மதிமுக எங்கள் அணியில் தான் இருக்கிறது என்று சொன்ன ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக மதிமுக வெளியேறி செல்கிறது. தொடர்ந்து பாஜக தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் மாநில தலைவர் சொல்கின்றார், அது குறித்து நான் தான் பேச வேண்டும், மாநில தலைவர் என்ற முறையில் நான் தான் பேச வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு தனியாக ஒரு கச்சேரி நடத்தி கொண்டிருக்கின்றார் சுப்பிரமணிய சாமி என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. பாஜக கூட்டணியிலிருந்து மதிமுக வெளியேற வேண்டும், அடுத்தது பாமகவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறார்னு சொன்னா, இதை பற்றியுள்ள கேள்விகள் எல்லாம் வைக்கப்படுகின்ற பொழுது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து என்று சொல்வது ஒரு உட்கட்சி நிர்வாகத்தில் எந்த அளவிற்கு அது ஏற்புடையதாக இருக்கும்? ஏன் சுப்பிரமணிய சாமி மீது உட்கட்சி ரீதியாக எந்த நடவடிக்கையும் எடுக்க பாஜக தயங்குகிறது என்ற கேள்வியை கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து முன்வைக்கிறார்கள். என்ன தயக்கம்? எந்த கேள்வி கேட்டாலும் சுலபமாக பதிலளிக்கிற இந்த இல கணேசன் இந்த ஒரு கேள்விக்கு மாத்திரம் பதிலளிக்கும் போது ஒரு தயக்கம் ஏற்படுகிறது. அதனால் இதுவே தேர்வாக இருக்குமானால் சாய்ஸில் விட்டுவிடக்கூடியவன் நான். இதற்கு நான் பதிலளிக்க விரும்பவில்லை. சுப்பிரமணிய சுவாமி அவரை நான் மதிக்கின்றேன். அவர் சிறந்த அறிவாளி. அவர் இந்த தேசத்தின் சில விஷயங்களில் செய்திருக்கிற பங்கு குறிப்பிடத்தக்க பங்கு. அவருக்கு உதாரணமாக அது ராமர் பாலத்தை காப்பதற்காக வழக்கு தொடுத்த விஷயமாக இருக்கட்டும், அல்லது சில பேருடைய ஊழல்களை அம்பலப்படுத்துவதாக இருக்கட்டும், மிக துணிவாக அவர் செய்த காரியங்கள், அதற்கெல்லாம் முக்கியத்துவம் மதிப்பும் தந்துதான் பாரதிய ஜனதா கட்சி அவரை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி இணைத்துக் கொண்டு ஒரு முக்கியமான பொறுப்பு தந்திருக்கிறது. ஆனால் சுபாவத்தில் அவர் சுதந்திரமாக பேசக்கூடியவர். அதனால் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சுக்களுக்கெல்லாம் நான் பதில் கொடுப்பதோ விமர்சனம் கொடுப்பதோ நான் எப்போதும் செய்வதில்லை.
அதனால் அதை ஒரு அதிகாரபூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியின் கருத்தாக ஏற்றுக்கொள்வதும் சரியில்லை என்று நான் கருதுகின்றேன். இங்க யூட்டன் செய்கிறார்கள். யூட்டன், இந்த மோடியினுடைய அரசு யூட்டன் அரசு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இத்தனை மாத கால மோடியினுடைய அரசாங்க இந்த ஆட்சியில், மத்திய ஆட்சியில் காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்கள் தான். ஆதார் அடையாள அட்டையை விமர்சித்தார்கள். இப்பொழுது மீண்டும் அதை நடைமுறைப்படுத்துகிறார். பல்வேறு திட்டங்கள், அது அந்நிய முதலீடை ஈர்ப்பதாக இருக்கட்டும், பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகளை விற்பதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலுமேயே எங்களுடைய நிர்வாகத்தை தான் தொடர்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய வாதம். அதுவும் ஏற்புடைய வாதமாகத்தான் தோன்றுகிறது. அதை தாண்டி அவர்கள் செய்யாத விஷயங்களை, நாங்கள் இந்தந்த விஷயங்களை நிர்வாக ரீதியில், நான் சொல்ல ஸ்வச் பாரத் போன்ற விஷயங்களை விடுத்துவிட்டு நிர்வாக ரீதியில் என்ன மாதிரியான ஒரு 5 விஷயங்களை மட்டும் அதை சொல்லி நாங்கள் செயல்படுத்திக்கிறோம்னு உங்களால் குறிப்பிட முடியுமா? முதல்ல பாரதிய ஜனதா கட்சி, அதாவது நம்முடைய மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அரசாங்கம் யூட்டர்ன் செய்திருக்கிறது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். காரணம், 1947க்கு பிறகு ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமர் ஆனார். இந்த நாடு நேரு பாதையில் போயிற்று, ஆனால் நேர் பாதையில் போகவில்லை. அந்த பாதிலிருந்து இந்திய அரசாங்கம் யூட்டர்ன் செய்திருக்கிறது. இது நாட்டுக்கு நல்லது. அந்த வகையில் இந்த யூட்டர்ன் என்கிற வார்த்தையை எங்கள் மீது யாரேனும் சொன்னால் அது குற்றச்சாட்டு அல்ல, அது புகழுரை என்று நான் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். மற்றபடி பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல விஷயங்கள்ல இதற்கு முந்தைய அரசாங்கம் எடுத்த சில நிலைப்பாடுகள் விஷயங்கள்ல அடுத்த அரசாங்கம் உடனடியாக மாற்றத்தை செய்ய முடியாது. எப்படி இரவு பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து பகல் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வருமே ஒழிய ஒரு பட்டனை தட்டி சுவிட்சை போட்டோன்னு விளக்கு எழுது போல வருவதல்ல ஆட்சி மாற்றம் என்பது. ஆனால் அவர்கள் ரிலே ரேஸ் போல, அதே ரிலே ரேஸ் போல தான் நடக்க, அதே பாதையில் வேகமாக பயணிப்பது அப்படிங்கிறது எந்த அளவு இல்ல அதே பாதையில் வேகமாக பயணிப்பது என்பதல்ல. அவர்கள் பயணித்த அந்த பாதையில செய்த செயல்களில் சில விஷயங்கள் சரியாக இருந்து உள்நோக்கம் தவறாக இருந்திருக்குமானால் அந்த குறைபாடுகளை களைவதற்கான முயற்சி, சரியான பாதையில் செய்வதற்கான முயற்சியை தான் மேற்கொண்டிருக்கும். உதாரணம், இந்த ஆதார் அட்டை யாருக்கு வேண்டுமானாலும் வாரி வழங்குவது என்று சொன்னால் இந்த நாட்டில் கள்ளத்தனமாக குடியிருக்கிறவர்கள் முதல் அட்டை வாங்கி கொண்டு போகிறார். அப்படி இல்லாமல் உண்மையிலேயே குடிமகன் தான் சரிபார்த்து இந்த ஆதார் அட்டை வழங்குகின்ற திட்டத்தை உலகத்தில் எல்லா நாடுகளும் தந்திருக்கிறது. குடிமகனுக்கான அட்டை சிங்கப்பூர் போன நாடுகள் அந்த அட்டை இல்லாமல் இங்கே வெளியிலே போக முடியாது. இந்த தேசத்துக்கு நல்லது, யார் வேணா வரலாம், நிலவு ஏற்படாது. அதனால அந்த ஒரு திருத்தத்தோடு கூட நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப பேருக்கு புரியாது. அதே போல பாதுகாப்பு துறையில அந்நிய முதலீடு என்கிற செய்தியைத்தான் பெரிதாக சொன்னார்கள். ஆனால் அதற்கு முன்னதாக நரேந்திர மோடி அறிவித்த அறிவிப்பு யாருக்கும் தெரியாமல் போய்விட்டது. இது நாள் வரையில் நம்முடைய ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள், தளவாடங்கள் எல்லாம் இறக்குமதி செய்கிறோம். அது எவ்வளவு ஆபத்தானது. அது பல நேரங்கள் அதற்குண்டான உதிரி பாகம் தேவைப்பட்டால் அவன்கிட்ட கேட்கணும். அதுவும் நம்ம நாட்டு ராணுவத்திற்கு பயன்படக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் வெளிநாட்டு தயாரித்து நாம் பயன்படுத்துவது என்பதே பாதுகாப்பானது அல்ல. அதனால நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு செய்த முதல் சபதம் என்ன தெரியுமா? நான் ராணுவத்திற்கு உண்டான ஆயுதங்கள், தளவாடங்களை அந்நிய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய மாட்டோம், மேக் இன் இந்தியா. ஆனால் அதற்கு அந்நிய முதலீட்டை பெறுகின்றார். இந்த ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கிறது. இந்தியர்களே தயாரிக்கக்கூடிய இந்திய தரத்தோடு கூட ஆயுதங்கள், அதெல்லாம் நல்ல அம்சங்களை நாங்கள் செய்திருக்கிறோம். குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் மத்தியில் நாம எல்லாம் ஏதோ இரண்டாம் தர பிரஜை போல கைகட்டி நின்ற சூழ்நிலை இருக்கிறது. நம்ம மதித்ததே கிடையாது. நேர்மாறாக இப்போது சமமாக மதிக்கின்ற அளவுக்கு நம்முடைய இந்திய நாடு உலகரங்களை மதிப்பெற்றிருக்கிறது என்றால் தேசபக்த நாடுகள் பெருமைப்படுவான். அதனால உலகரங்களை உண்டாக்க இப்போ நிர்வாக ரீதியில் இந்த விஷயங்களை நாங்கள் சிறப்பாக செய்திருக்கிறோம். இது 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 ஒரு 5 விஷயங்கள் மிக சிறப்பாக செய்த விஷயங்கள் அப்படிங்கிறது அது காங்கிரஸ் ஆட்சியில் செய்யாத திட்டங்களாக. ஒரு வாரம் உங்களுடைய நிர்வாகத்திலிருந்து யாராவது ஒருவர் டெல்லிக்கு சென்று அரசாங்க அலுவலகத்தில் போய் ஆய்வு செய்து விட்டு வந்தால் நீங்களே ஒரு செய்தி சொல்ல முடியும். அரசாங்க அலுவலகங்களில் வேலைக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் குறித்தினத்துக்கு வருவதில்லை, மிக தாமதமாக வருவது, அலுவலகங்கள் சுத்தமாக பராமரிக்கப்படுவதில்லை, கொஞ்ச நேரம் வந்துவிட்டு உடனே கேன்டீனுக்கு போய்விடுது. விசித்திரம் என்னவென்றால் சில பேர் மாலை நேரங்கள் அலுவலக நேரத்திலேயே வெளியில் போய் கோல்ஃப் கிரவுண்டில் போய் விளையாடுவார்களாம். இப்போ 9 மணின்னு 8:55க்கு வருகிறார்கள், முழுக்க முழுக்க இருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் மாத்திரம் கடுமையாக உழைப்பார் என்பதல்ல, எல்லா அமைச்சர்களும் உழைக்கிறார்கள் மாத்திரமல்ல, அதிகாரிகளும் உழைக்கின்றார்கள், மகிழ்ச்சியோடு உழைக்கின்றார்கள். அதற்கு காரணம் அதிகாரிகளுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் தந்திருக்கிறார்கள், சுதந்திரம் தந்திருக்கிறார்கள். நிர்வாகத்தில் இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இளைஞர்கள் மத்தியில் இந்த நாடு வல்லரசாகுங்கிற நம்பிக்கை வந்திருக்கிறது. இதுல இருந்து அடிப்படை, முக்கியமான அடிப்படை. ஒருவேளை இன்னும் கூட ஒருவேளை அந்த டேட்டா தெளிவா இருந்தா இன்னும் கூட நம்ம தெளிவா பேசலாம். இன்னொரு முறை கூட நீங்க சொன்ன மாதிரி அதை ஆய்வு செய்து கூட நம்ம பேசலாம். POK, பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு, காஷ்மீர் ஆகட்டும், அக்ஷய்சினம் ஆகட்டும், இவையெல்லாம் இந்தியாவினுடைய பகுதிகள், இந்தியா மீட்டெடுத்தே தீர வேண்டும் அப்படிங்கிறத பாஜக மிக உறுதியோடு இருக்கின்ற ஒரு சூழலில் அருகில் இருக்கக்கூடிய கச்சத்தீவு அதுவும் இந்தியாவிற்கு சொந்தமானதுதான். அதற்கான அத்தனை ஆவணங்களும் இங்கு இருக்கின்ற பொழுது இந்தியாவிற்கும்
மீனவர்களுக்கும் அதற்கும் தொடர்பு இல்லை என்று ஒரு அபிடவிட், அது கடந்த ஆட்சியில் தயாரிக்கப்பட்ட அபிடவிட் தான். அதை கூட அப்படியே கொடுக்க வேண்டிய சூழல் என்ன? அத்தனை இந்தியாவுடைய எந்த பாகத்தையும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்கின்ற பாஜக கச்சத்தீவு மட்டும் விட்டுக் கொடுக்க முயற்சிக்கிறதா? இது குறித்து அன்றைய தினமே நான் என் கருத்தை தெரிவித்திருக்கிறேன். சென்னையில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது. நான் கூட உடனடியாக வழக்கறிஞர்களை அழைத்து என்ன நடந்தது என்று விசாரித்தேன். அன்றைய தினம் உண்மையிலேயே வழக்கே வரவில்லை. விசாரணைக்காக கொடுக்கப்பட்ட தேதி, அந்த தேதியில் பாரதிய அரசாங்கத்தின் தரப்பு வழக்கறிஞர் எவரையும் நியமிக்கவில்லை. அதனால மத்திய அரசாங்கத்தின் தரப்பில் யாரும் வந்து பாதிடுவதற்கு எவரும் வரவில்லை. இதுதான் நடைபெற்றது. ஆனால் இதற்கு முன்பாக நடந்த வழக்கினுடைய கோப்பு நீதிபதி முன்பு வைக்கப்பட்டது. அதில் அப்போதிருந்த மத்திய அரசாங்கத்தினுடைய தரப்பு வழக்கறிஞர் கச்சத்தீவு இதில் மீன்பிடிப்பதற்கான உரிமை இல்லை என்றுதான் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்பதாக கொடுத்த மனு, அபிடவிட் என்று சொல்கிறார்கள், அது இருந்தது. இதைத்தான் ஊடகங்கள் எல்லாம் ஏதோ மத்திய அரசாங்கம் இப்போது சொன்னது போல சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொன்ன தகவல் என்பது நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தகவல். நீங்க வேண்டுமான நீதிமன்றத்தில் சரி பார்த்துக் கொள்ளலாம். இப்போது அதே வழக்கு வருமானால் இப்போது அரசாங்கத்தின் தரப்பில் நியமிக்கப்பட்டிருக்க வழக்கறிஞர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கச்சத்தீவு தரப்பில் அந்த வழக்கில் ஒப்பந்தத்தில் மீன்பிடிப்பதற்கான உரிமை பற்றி இல்லை என்று சொல்லியிருக்கிறாரு. வாதத்திற்கு வேண்டுமானால் அந்த வரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கச்சத்தீவில் என்ன இது இருக்கிறது தெரியுமா? மீனவர்கள், தமிழக மீனவர்கள், இந்திய மீனவர்கள் மீன்வெளியை காயப்படுவதற்கான உரிமையும், அங்க இருக்கிற அந்தோனியார் கோயில்ல போய் தொழுவதற்கான உரிமையும், மீனவர்கள் ஓய்வெடுப்பதற்கான உரிமையும் இருக்கிறது. நான் சொன்னேன், எங்க மீனவர்கள் என்ன பைத்தியமாயான்னு கேட்கிறேன். ராமேஸ்வரத்தில் மீன் பிடிச்சு போய் கச்சத்தீவில் வலை காயப்படுவானா? இல்ல ராமேஸ்வரத்தில் போய் மீன் பிடிச்சுட்டு அங்க போய் ஓய்வு எடுக்க போவானா? எப்ப மீன் வலையை காயப்படும் ஓய்வு எடுக்க உரிமை இருக்கிறது, அதுக்கு தான் அந்த தீவை பயன்படும். அப்பவே அங்கே மீன் பிடிப்பதற்கான அனுமதி தீவுக்கு சம்பந்தம் இல்லை. அந்த சட்டப்படி பார்த்தா இப்படி பாதிட வேண்டிய வழக்கறிஞர் அதை பார்த்துட்டு இவ்வளவு உள்ளபடி சொன்னால் எதுக்காக வழக்கறிஞர் தொழில் செய்யணும்? வழக்கறிஞர் என்பதே அந்த வார்த்தைக்கான விளக்கத்தை எடுத்து சொல்ல வேண்டியவர் தான். அன்றைக்கு இந்த கருத்தை நான் சொல்லி, பாரதிய ஜனதா கட்சி மிக தெளிவானது. நாங்கள் அதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். மிக விரைவிலேயே இந்த பிரச்சனைக்கு நான் தெளிவாக நம்பிக்கை தருகிற செய்தியை சொல்கின்றேன். இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மீனவன் இந்திய கடல் பகுதியிலோ, இந்திய கடல் மீனவர்கள் இலங்கை கடல் பகுதியிலோ 50 ஆண்டுகளுக்கு முன்பாக இயற்கையாக எப்படி வாழ்வாதாரத்தில் சுகமாக பாதுகாப்பாக மீன்பிடித்து வந்தார்களோ அந்த நிலைமை மிக விரைவிலேயே வரும். நரேந்திர மோடி அவர்களது அரசாங்கம் அதை செய்து முடிக்கும். அதில் மிக தீவிரமாக எங்களுடைய அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். ராமர் பாலா, அதுல அந்த மீன்பிடிக்கிற உரிமை வருமானால் இந்த கட்சி யாருக்கு என்ற கேள்வியே எழாது. இணைந்திருங்கள். இன்னும் கூட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. திரு இல கணேசன் அவர்களோடு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.